ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜான் பெர்ன்பர்டன் கொக்கோ கோலா உருவாக்கும் போது கூட இப்படிலாம் யோசிச்சிருப்பாரா, இல்லைனா இப்படிலாம் டெஸ்ட் பண்ணியிருப்பாரான்னு சொல்ல முடியலங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பல மக்கள் கோகோ குளிர்பானமாக குடிக்கிறாங்க. ஆனால் சில பேர் மட்டும்தாங்க இந்த மாதிரி சேட்டைகளும் சில விசித்திரமான டெஸ்டிங்கும் பண்ணுறாங்க. நம்ம இந்த வீடியோவில் எப்படிலாம் கோகோ வீட்டிலே டெஸ்ட் பண்ணி எப்படிலாம் யூஸும் பண்ணுறாங்கன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் கொக்கோ கோலாவை எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோக் இன் யோர் கார்டன். இந்த கொக்கோ கோலாவை வீட்டு தோட்டத்தில் யூஸ் பண்ணி இதை பூச்சி கட்டுப்பாட்டு முறையாகவும் பயன்படுத்தலாமாங்க. செடிகளில் காணப்படும் சின்ன சின்ன புழுக்கள், பூச்சிகள்லாம் இந்த கோக்கின் அமிலத்தன்மையினால் இறந்து போயிடுதாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை கொலையாளியாகவும் இருக்குதாங்க. கேட்கவே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குதுல்ல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஆட் ஃபார் ஜெல்லிஃபிஷ் ஸ்டிங்ஸ். இந்த கோக்கை முதலுதவி கருவியாகவும் பயன்படுத்தலாமாங்க. கடற்கரை பகுதிகளில் உங்களை ஜெல்லி மீன் கடிச்சா மிக மோசமான வலியும் காயமும் ஏற்படுங்க. சில ஜெல்லி மீன்கள் அதிக விஷத்தன்மை கொண்டு இருக்குங்க. நீங்கள் உடனடியாக இந்த வலியை போக்க காயப்பட்ட பகுதிகளில் கோகோ ஊற்றினால் வலி குறையுமாங்க. எப்படிலாம் கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸலண்ட் ஃபார் குக்கிங். கோகோ யூஸ் பண்ணி சமைக்கவும் செய்கிறாங்களாங்க, அதுவும் ருசியாக. குறிப்பாக நான்வெஜ்ஜான சிக்கனில் கோகோ யூஸ் பண்ணி சிக்கன் பீஸஸ் சாஃப்டாகவும் ரொம்பவும் டேஸ்டாகவும் சமைக்கிறாங்களாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எ காயின் கலெக்டர்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்கள் பழைய நாணயங்களை சேமிப்பவராக இருந்தால் கோக் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க. கோகோ யூஸ் பண்ணி நீங்கள் பொக்கிஷமாக சேர்த்து வச்ச நாணயத்தை மேலும் பிரகாசமாகவும் அழகாகவும் மாற்றி விடுமாங்க. கோக்கில் சிறிது நேரம் ஊற வச்சு துணியால் தொடச்சாலே போதுமாங்க, புது காயின் மாதிரி ஆயிடுமாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காப்பர் கிளீனர். இது காப்பர், அதாவது செம்பு பாத்திரங்களை சுத்தம் பண்ணவும் உதவியாக இருக்குமாங்க. இது ஒரு நல்ல டிப்ஸில். செம்பு பாத்திரத்தை அடிக்கடி சுத்தம் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் சுத்தம் செய்ய ரொம்பவே கஷ்டமான வேலை தான். இந்த வேலையை அந்த கோக்கு ஈஸியாக மாற்றிடுமாங்க. பாத்திரத்தை கோக்கில் சிறிது நேரம் ஊற வச்சு லைட்டாக தேய்ச்சாலே போதுமாங்க, பாத்திரம் பிரகாசமாக ஆயிடுமா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிமூவ்ஸ் கம் ஃப்ரம் யுவர் ஹேர். உங்கள் தலைமுடியில் எதிர்பாராத விதமாக பபுள்கம் ஒட்டினா அதை நம்ம முடியோட கட் பண்ணுவோம். ஆனால் இனிமேல் அப்படி செய்ய வேண்டாங்க. ஏன்னா பபுள்கம் ஒட்டிய தலைமுடியை கொஞ்சம் கோக்கில் வச்சு வாஷ் பண்ணால் பபுள்கம் முடியிலிருந்து ஈஸியாக வந்துடுமாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிமூவ்ஸ் ஹேர் டை. பபுள்கம் மட்டும் இல்லைங்க, உங்கள் ஹேர் டையை ரிமூவ் பண்ணுறதுக்கும் கோக்கு யூஸ் ஆகுமாங்க. இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதா அப்படின்னு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குதுல்ல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பீட் அப் கம்போஸ்டிங். செடிகளுக்கு முக்கியமான ஒன்றுனா உரம் தாங்க. கம்போஸ்ட் உரம் விரைவாக தயாரிக்க இது உதவியாக இருக்குதாங்க. வீட்டிலே கம்போஸ்டிங் செய்யும்போது கோக் ஊற்றினால் கோக்கில் உள்ள சர்க்கரை நுண்ணுயிர்களுக்கு உணவளிக்குதாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் அமிலத்தன்மை இருப்பதனால விரைவான முறையில் உரம் தயாரிக்க ஒரு சிறந்த வழியாக அமைதாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அன் எஃபெக்டிவ் De-Icer. மேலை நாடுகளில் உறைபனி காலங்களெல்லாம் கார் மேலே உள்ள ஐஸை நீக்குவதற்கே பெரும்பாடாக இருக்குமாங்க. அந்த பனியை நீக்குவதற்கு தனியாக கருவிகள், மிஷின்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்களாம். இதுலேயும் கோக்கோ வச்சு டெஸ்ட்டும் பண்ணி அதில் பாஸும் ஆயிட்டாங்க பாருங்கள். இந்த கோக்கோ ஊற்றும் போது அந்த பனி உருகி விண்ட்ஸ்க்ரீனை நீக்கி விடுதாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கெட் ரஸ்ட் ஆஃப் குரோம். பழைய கார், வண்டிகளெல்லாம் குரோமில் உள்ள துருவை நீக்கி அதன் பிரகாசத்தை திரும்பவும் வர வைக்க கோக் ஸ்க்ரப்பராக யூஸ் ஆகுதாங்க. அது மட்டும் இல்லைங்க, பழைய துரு பிடித்த நட் போல்ட்ஸில் உள்ள துருவை ஈஸியாக நீக்க உதவுதாங்க. கேட்கவே ஷாக்கிங்காக இருக்குதுல்ல. அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் எரிந்த கருகின பாத்திரங்களை சூப்பராகவும் ஈஸியாகவும் க்ளீன் பண்ண இதை உதவுதாங்க. குறிப்பாக எண்ணெய் பிசுப்பை இதை போக்குதாங்க. இப்போ இனிமேல் கிச்சனில் லிக்விடுக்கு வேலையே இருக்காது போல். இந்த கோக்கை வச்சு இன்ஜினையும் க்ளீன் பண்ணலாமாங்க. கிரீஸ் போன்ற பிடிவாத கரைகளை இது சூப்பராக நீக்குதாங்க.
லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது டாய்லெட் அண்ட் பாத்ரூம் கிளீனர். வீட்டில் அழுத்தமான கரைகள் அழுக்குகள் கொண்ட பகுதினா அது பாத்ரூம் தாங்க. அந்த அழுக்குகளையும் இந்த கோக் சுத்தம் பண்ணுதாங்க. பாத்ரூமை பளிச்சுன்னு ஆக்கிடுமாங்க இந்த கோக்கை வச்சு க்ளீன் பண்ணும்போது. அது மட்டும் இல்லைங்க, இறந்த விலங்கின் இரத்த கரைகள் நாள்பட்ட கரைகளெல்லாம் இது போக்குதாங்க. ஆனால் இது ஒரு குளிர்பானம், அது நம்ம மறந்துடவே கூடாது. இந்த கோக்கை தான் நம்ம ரசித்து ருசித்து குடிக்கிறோம். பார்த்துக்கோங்க, எப்போவுமே இயற்கையால் கிடைக்கிற பொருள் தாங்க நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி புது புது விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.